ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்னைக்கு A4 சைஸ் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் ஃப்ளவர் செய்ய தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம். ரோஸ் கலர் பேப்பர் 2, க்ரீன் கலர் பேப்பர் 1. இது மாதிரி தேவையான A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரோஸ் கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். சிசர், பென்சில், கம், ஃபெவிகாலும் எடுத்திருக்கேன். ஸ்கேல் இந்த அளவு 10 சென்டிமீட்டரில் ஒரு ரவுண்ட் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சின்ன சைஸ் 9 சென்டிமீட்டரில் இன்னொரு ரவுண்டு, அப்புறமா ஒரு 8 சென்டிமீட்டரில் இன்னொரு ரவுண்டு. ஒவ்வொரு வட்டத்துலையும் நம்ம 2 பீஸ் கட் பண்ணணும். இதில் ஒரு பீஸ் கட் பண்ணலாம். இதுக்கு அடிப்பாகத்தில் வச்சு இன்னொரு பீஸ் வரைஞ்சிக்கலாம். அடுத்த பேப்பர் எடுப்போம். இதில் 8 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தில் 2 பீஸ் வரையணும். க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் 10 சென்டிமீட்டர் வட்டத்தில் ஒரு பீஸ் வரைஞ்சா போதும். ஒம்பது சென்டிமீட்டர் உள்ளதுலையும் ஒரு பீஸ் வரையணும். இது லீஃபுக்காக. நம்ம எல்லா ரவுண்டையும் கட் பண்ணி எடுக்கலாம். பேப்பரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்படி ஒவ்வொன்றிலையும் 2 பீஸ். க்ரீன் கலரில் மட்டும் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 9 சென்டிமீட்டர்லையும் ரோஸில் 2 வட்டம், க்ரீனில் ஒரு வட்டம். 8 சென்டிமீட்டரில் ரோஸில் மட்டுமே 2 பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். க்ரீனில் கட் பண்ண வேண்டாம். 10 சென்டிமீட்டரில் கட் பண்ண பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் அப்படியே 2ஆக மடக்கணும். ரெண்டாக மடக்கணும். அப்படி மடக்கும்போது கரெக்டாக வரும்படியாக வச்சு மடக்குங்க. திரும்பவும் இப்படி மடக்குங்க. 3 தடவை மடக்க வேண்டியது வரும். 3 டைம்ஸ் மடக்கியாச்சு. இப்படி மடக்கும்போது இந்த கார்னர் கரெக்டாக இருக்கும்படியாட்டு மடக்கணும். இப்போ இதை பிரிச்சுக்கிடலாம். இப்போ நாம் மடக்கின கோடு க்ளீனாக தெரியணும். இதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கோட்டுக்கு 3/4 அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம். இவ்வளோத்துக்கு கட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லா மடிப்புலையும் கட் பண்ணியாச்சு. நாம் கட் பண்ண பீஸு ஒரு பீஸ் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் பாதி அளவில் கம் தடவிக்கலாம். இதை இப்படியே மடக்கி ஒட்டணும். இப்படி ஒட்டணும். இப்போ அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். இதில் கம் தடவணும். இப்படி ஒட்டணும். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டுங்க. இந்த இடம் ஃபுல்லாமே கம் தடவ வேண்டாம். பாதி அளவு தடவுனா போதும். இப்படி மடக்கி ஒட்டும்போது இந்த மேல் பாகத்தில் ஹோல் தெரியக்கூடாது. இந்த மாதிரி அவ்வளோத்தையும் மடக்கலாம். நாம் கட் பண்ணது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடக்கியாச்சு. இந்த 2 10 சென்டிமீட்டர், இந்த 2 9 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் உள்ள பெட்டல்ஸ் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம்.
இதில் கம் போடுவோம். இன்னொரு 10 சென்டிமீட்டர் உள்ள பெட்டல்ஸ் எடுத்து இதுக்கு மேலே நம்ம ஒட்டணும். அப்படி ஒட்டும்போது இந்த 2 பெட்டல்ஸுக்கு சென்டரில் இந்த பெட்டல்ஸ் வரணும். இதுக்கு மேலே கம் போடுவோம். இதுக்கு மேலே நம்ம கம் போட்டாச்சு. இப்போ 9 சென்டிமீட்டர் உள்ள பெட்டல்ஸில் ஒன்று எடுத்து இதுக்கு மேலே ஒட்டலாம். இப்போ இந்த 2 பெட்டல்ஸுக்கு சென்டரில் இது வரணும். இப்போ இதை திருப்பி போடுவோம். போட்டு இந்த சென்டரில் கம் தடவலாம். இதில் 10 சென்டிமீட்டரில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் கலர் பெட்டல்ஸ் எடுத்து ஒட்டணும். இதுவும் சென்டரில் வரும்படியாக ஒட்டணும். இனி இப்படியே திருப்பிக்கலாம். இந்த ரோஸ்க்கு மேலே கம் தடவணும். ஒம்பது சென்டிமீட்டரில் கட் பண்ண இன்னொரு பெட்டல்ஸ் இருக்குது, அதை இதுக்கு மேலே ஒட்டலாம். திரும்ப இதை மாற்றி போட்டுட்டு இதில் அடுத்த க்ரீன் கலர் பெட்டல்ஸ் எடுத்து இதில் ஒட்டலாம். எட்டு சென்டிமீட்டரில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பெட்டல்ஸை எடுப்போம். எடுத்து இந்த ஒரு பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இதில் கம் தடவிக்கலாம். தடவிட்டு இந்த பெட்டல்ஸ் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டணும். ஒட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் வச்சு ஒட்டணும். இப்படி சென்டரில் ஒட்டலாம். இன்னும் ஒரு பெட்டல்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 3 பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இந்த ஒரு பக்கமாக கம் தடவலாம். இதை இப்படியே மடக்கி ஒட்டணும். இப்படி ஒட்டியாச்சு. கீழ்பாகத்தில் கொஞ்சமாக கட் பண்ணிப்போம். இந்த பாகத்தில் கொஞ்சம் கம் போட்டுப்போம். இந்த சென்டரில் ஒட்டணும். இப்போ நம்ம ஃப்ளவர் செய்தாச்சு. இன்னும் காம்பு செய்யலாம். இதை எப்படியே சுருட்டுவோம். இந்த பக்கத்தில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதில் கம் தடவிடலாம். கம் கொஞ்சம் கூடுதலாகவே தடவணும். கம் தடவியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்து இந்த பாகத்தில் இந்த ஸ்டெம்பை ஒட்டணும். ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் காயட்டும். நம்ம இப்போ க்ரீன் பேப்பர் எடுத்து லீஃபுக்கு வெட்டுவோம். இப்படி ரெண்டாக மடக்கிக்கலாம்.
வெட்டியாச்சு. இப்போ 2 லீஃபுக்கு இருக்குது. இதை எப்படியே 2 சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மடக்கி விடணும். பிரித்து தனித்தனியாக எடுக்கலாம். இதில் கொஞ்சம் கம் தடவிக்கலாம். இந்த ஃப்ளவரில் இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்த லீஃபையும் இதில் வச்சு ஜாயின் பண்ணலாம். நமக்கு இப்போ ஃப்ளவர் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் கலர் கலராக பேப்பரில் செய்யலாம். எல்லோரும் ஈஸியாக செய்யலாம். பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்க. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.